ஆரஞ்சு கலர்ல இருக்கிற சுனாமிக்கும் ரெட் கலர்ல இருக்கிற டிராகனுக்கும் இன்னைக்கு நைட்டு சின்னதா இருக்கிற ஒரு கிரவுண்ட்ல சண்டை நடக்க போகுது. அந்த கிரவுண்ட்ல ஸ்ட்ரெயிட்ல இருக்கிற பவுண்டரிஸ் 60 இருந்து 65 மீட்டர் மட்டும் தான் இருக்கும். லெஃப்ட் சைடு ஆஃப் சைடுல இருக்கிற பவுண்டரிஸ் 55 இருந்து 60 மீட்டர் மட்டும் தான் இருக்கும். கீப்பருக்கு பின்னாடி இருக்கிற பவுண்டரிஸ் 60 மீட்டர் மட்டும் தான் இருக்கும். பேட்ல எட்ஜ்ல பட்டாலே, அதாவது பட்டும் படாம பட்டாலே அந்த பால் 6 லைனுக்கு தான் போகும். பேட்ஸ்மேன்களுக்கு இந்த கிரவுண்ட் வரப்பிரசாதம். அதே மாதிரி பவுலர்களுக்கு சாபக்கேடு. எஸ்ஆர்எச் ஓட பலம் என்ன தெரியுமா? வரவெல்லாம் அடிக்கிறான்ற மாதிரி ஒரு பேட்டிங் லைனப். நார்மலா இருக்கிற கிரவுண்ட்லயே இவனுங்க 220க்கு மேல அடிப்பானுங்க. இது வேற சர்க்கிள் மேட்ச் விளையாடுற கிரவுண்ட் மாதிரி இருக்கா? சர மாதிரி அடிக்க போறானுங்க. டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஹென்ரி கிளாசன், இஷான் கிஷன் எவ்வளவு பெரிய டிராகன் டீமா இருந்தாலும் ஒரு சுனாமி போனா இன்னொரு சுனாமி வருன்ற மாதிரி 4 சுனாமி ஒன்னா வந்தா என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. இந்த சுனாமியை தடுக்கிறதுக்கு இது ஒண்ணு ஆர்டிபிஷியல் கிடையாது, நேச்சுரல்மா. போன முறை எஸ்ஆர்எச் 2வது லீக்ல 231 ரன் அடிச்சாங்க. ஆர்சிபி திருப்பி 189 மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் லீக் போட்டியில ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல 206 ரன் அடிச்சாங்க. திருப்பி எஸ்ஆர்எச் 171 மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. இந்த போட்டியில எஸ்ஆர்எச் ஏன் சுனாமின்னு சொன்னா, ரெண்டு டீம்லயுமே பெரிய தலையா பார்க்கக்கூடிய ஏசலுட்டும் விளையாடல, கமின்ஸும் விளையாடல. சோ ரெண்டு பேருக்குமே போலிங் யூனிட் வீக்கா தான் இருக்குது. ரெண்டு பேர்ல ஒருத்தன் ஜெயிக்கணும்னா பேட்டால பால பொளந்தே ஆகணும். ஆர்சிபில டிராகன் மாதிரி இருக்கிற சால்ட், விராட் கோலி, ரஜித் பட்டிதார், படிக்கல் இவங்கெல்லாம் எஸ்ஆர்எச் என்ற சுனாமியை சூறையாடி தூக்கி சொருகி வின் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஐபிஎல் நிகழ்வுகளை ஒரு நிமிடத்துல தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.